இதோ பாருங்க, லட்டு பண்ணியிருக்கேன். யாராவது புதுசாக இப்போ தான் என்னோடய சேனல் பார்க்குறேன் அப்படிங்கிறா வந்து எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் காட்டும், டச் பண்ணிடலாம். ஒரு பெல் காட்டும், அதையும் டச் பண்ணிடலாம். ஆல் அப்படின்னு ஒரு பெல் காட்டும், அதையும் டச் பண்ணிடலாம். சப்ஸ்கிரைப் ஆகிடும். நான் போட வேண்டிய உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து ஆனந்தலட்சுமி பேசுகிறேன். இப்போ பார்க்குற நான் வந்து ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். 2 நாளாக காரம் பார்த்தாச்சு. இது லட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதுக்கு வந்து இந்த டம்ளரால் 3 டம்ளர் கடலை மாவு எடுத்துகிட்டு இருக்கேன். அதுக்கு 3 டம்ளர் நான் வந்து கொஞ்சம் ஸ்வீட் கொஞ்சம் சாப்பிடுவேன், அதனால் 3 போட்டுருக்கேன். 1க்கு 1 போட்டால் போதும். இதனால் நான் வந்து 3 போட்டுருக்கேன். இதுக்கு வந்து நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு நம்ம 3 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். ஒத்த கம்பி பதம் வரணும். போடுது ஒத்த கம்பி பதம் வரட்டும். இதுக்கு வந்து இதாகட்டும். இதை பாருங்கள், முந்திரி எடுத்து வச்சுட்டுருக்கேன், திராட்சை எடுத்து வச்சுட்டுருக்கேன், கிராம்பு எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஒரு 20-30 கிராம்பு இருக்கும், 30-35 கிராம்பு இருக்கும். கிராம்பு எடுத்துட்டுருக்கேன். லட்டுக்கு ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுட்டுருக்கேன். பச்சை கற்பூரம் போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பச்சை கற்பூரம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். டைமண்ட் கல்கண்டு போடணும், டைமண்ட் கல்கண்டு எடுத்து வச்சுட்டுருக்கேன். மாவில் வந்து நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு அதை கரைச்சிக்கலாம். மஞ்சப்பொடி போட்டால் தான் கலர் மஞ்சளாக வரும். அதனால் மஞ்சப்பொடி மாவில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நாம் எது பண்ணாலுமே வந்து வெறுனை பண்ணக்கூடாது. அதனால் வந்து மாவில் வந்து உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் ஜார்னி இல்லையே வாங்கணுமேன்னா கவலைப்பட வேண்டாம், வாங்கவும் வேண்டாம். இந்த மாதிரி எப்படிலாம் கரண்டி இருக்கும், எல்லா ரத்துலையும் இருக்கும். அதை எடுத்து நான் மாவை கரைச்சி இதில் இப்படி விட்டு இது பண்ணோம்னா இதை விழுந்துக்கும். இதுக்கோசரம் நீங்கள் ஜார்னி கரண்டிலாம் வாங்கினா. நம்ம வந்து வருஷத்தில் 1 நாள் தான் பண்ண போகிறோம். அதுவும் வருஷம் லட்டு பண்ணுவோமா அப்படின்னு தெரியாது. ஒரு வருஷம் லட்டு பண்ணுவோம், ஒரு வருஷம் மைசூர் பாக்கு பண்ணுவோம். மாற்றி ஒரே ஸ்வீட் எப்படி பண்ணுறது, மாற்றி பண்ணுவோம். ஆனால் வந்து பார்த்துட்டு அதுக்கோசரம் வாங்கினா இந்த மாதிரி கரண்டி இருக்குமே இல்லையோ, இந்த கரண்டி இது பண்ணிக்கோங்க. ஆனால் சர்க்கரை காயட்டும், ஒத்த கம்பி பதம் வரட்டும். இது பாருங்கள், இதுலேயே பச்சை கற்பூரம் போட்டுடலாம். சும்மா சின்னதாக முடிக்கலாம், சின்ன பிஞ்சு. ஏலக்காய் பொடியும் போட்டுடலாம். நல்லா 1 ஸ்பூன் போட்டுருக்கேன். ஒரு டவரால் தண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில். இதை எப்படி தொட்டு பாருங்க, கம்பி பதம் வந்ததுன்னா ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை.
இதோ பாருங்க, இந்த மாதிரி வெந்ததுன்னா விடாது வருது பாருங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தான் தொடணும். சுட சுட தொட்டிங்கன்னா சுட்டுரும் கையில். இதோ பாருங்க, மொத்த கம்பி வருது. இதை எடுத்து அந்த பக்கம் வச்சுட்டுலாம். எண்ணெயை வச்சுக்கலாம் பூந்தி தேய்க்கிறதுக்கு. பாருங்க, பூந்தி வந்து இதில் இப்படி தண்ணி இப்படி விட்டேன்னா அப்படியே இது விழும் போகும். இது வந்து நீங்கள் இதுக்கோசரம் ஜாடிலாம் வாங்க வேண்டாம், கரண்டியெல்லாம் கடையில். எண்ணெய் காயட்டும், அதுக்குள்ளே நான் மாவை கரைச்சிக்கலாம். இதோ பாருங்கள், ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. கெட்டியாக இருந்தால் விழாது, தண்ணியாக இருந்தால் வால்வாலாக விழும். ஓரளவுக்கு நமக்கு ஒரு தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். இந்த மாதிரி கரைச்சிட்ருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். இதோ பாருங்கள், இது ரொம்ப பூந்திக்கு மாதிரி நமக்கு காரா பூந்தி போடுற மிக்சர் அந்த மாதிரி மொறு மொறுன்னு ஆகக்கூடாது. முதல் ஏடு போட்டேன், அது ஸ்கிப் ஆகிடுத்தாட்டிருக்கு. பாருங்க,
இப்படி தட்டி விட்டேன்னா போதும். தேய்ச்சேன்னா இதாகிடும். இதை எடுத்து இதில் கொட்டின்றலாம். சர்க்கரை வச்சுருக்கோம் இல்லையா, ஜீரா, அதில் கொட்டின்றலாம். ஒவ்வொரு இடம் இதில் கொட்டி கொட்டி நம்ம கலந்து வச்சுட்டே இருக்கணும். அப்போ அதில் வந்து இது சர்க்கரை இறங்கும். நமக்கு காரா பூந்திக்கு வந்து மொறுன்னு இருக்கணும். இதுக்கு வந்து லட்டுக்கு வந்து அந்த மாதிரி மொறுதான் உங்களுக்கு பிடிக்க வராது. கரகரன்னு இருந்ததுன்னா இதை பாருங்கள், இதில் கொட்டின்றலாம். சர்க்கரையில் கொட்டி கொட்டி கலரி விட்டுக்கணும். பாருங்க, இதுல எல்லாம் பாகு எல்லாத்தையும் போட்டுன்னு இருக்கேன். போட்டு நல்லா கலந்துட்டு இருக்கேன். அதை நம்ம இதெல்லாம் போடுறதுக்குள்ள அது கொஞ்சம் இறுகிக்கும். கொஞ்சம் கையில் நெய் தடவிண்டு அதுக்கப்புறமா நாம் அதை குடிச்சுக்கலாம். இப்போ பாருங்க, நான் ஒரு கை கல்கண்டு எடுத்துட்டு இருக்கேன், டைமண்ட் கல்கண்டு. இதில் வந்து நம்ம முந்திரி, திராட்சை, கிராம்பு இதெல்லாம் அதில் போட்டுக்கலாம் நெய்யில். இந்த வீட்டில்
இது ஒரேடியாக போட முடியாது. இதை வந்து ஒரு 2 ட்ரிப்பாக கொஞ்சம் வறுத்து போட்டுக்கலாம். பிடிக்காது. போர் நினைக்கிறேன் இல்லை. ஜாக்கிரதை. திராட்சையை போட்டேன். இது வரைக்கும் இந்த கிராம்பு இதை போட்டுட்டோம்னா காரம் இருக்காது. வாயில் கடித்தா கூட நமக்கு கொஞ்சம் அவ்வளோ காரம் இருக்காது. அதனால் நெய்யில் கொஞ்சம் பொரித்து போட்டுருவோம். கொஞ்சம் கிராம்பு வெடிக்கும். இதோ பாருங்க, முந்திரி, திராட்சை, பச்சை கற்பூரம் முதல்லையே போட்டுட்டேன். ஏலக்காயும் முதல்லையே போட்டுட்டேன் இந்த பாகுலேயே. இப்போ வந்து முந்திரி, திராட்சை, கிராம்பு, டைமண்ட் கல்கண்டு எல்லாம் போட்டுருக்கேன். இதை வந்து ஒருவேளை உங்களுக்கு பிடிக்க வரல அப்படிங்கிற ஒரு மாதிரி இதாக இருந்தால் ஒரு 2 கை எடுத்துக்கோங்க. கையில் எடுத்துட்டு மிக்சியில் வந்து ஒரு விப்பரில் 2 ஓட்டு ஓட்டி இதில் போட்டுட்டேன்னா கொஞ்சம் மாவாயிடும், பிடிக்க வரும். அதுக்கு இது வச்சுட்டுருக்கேன். நம்ம கொஞ்சம் இது பண்ணி போட்டுக்கலான்ட்டு பிடிச்சி பார்ப்போம். இல்லைன்னா டக்குன்னு நம்ம அதில் பவுட்ரு பண்ணி போட்டு பிடிச்சிக்கலாம். பயமே இல்லை. பாகு மட்டும் கரெக்டாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு பிடிச்சுடலாம். பிடிச்சி காட்டுறேன். பாருங்கள், லட்டு 3 டம்ளர் இது போட்டுங்க கடலை மாவு. அப்புறம் வந்து 3 டம்ளர் சர்க்கரை. அதுக்கு நான் 3.5 போடுறேன். சர்க்கரை நாங்கள் சாப்பிடுவோம், அதில் நான் 3.5 போடுறேன். இங்கே 3க்கு 3 போட்டுக்கோங்க, சரியாக இருக்கும். அப்புறம் வந்து எல்லாம் போட்டிருக்கேன். டைமண்ட் கல்கண்டு, பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, முந்திரி, திராட்சை எல்லாம் போட்டுருக்கேன். பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.